நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், அமோகமாக இருக்கணும். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. அடுத்ததாக 2025 வரக்கூடிய சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய மார்ச் 29 இரவு 9:44 மணிக்கு சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். அது சமயம் 12 ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. சனி தசையில் பிறந்தவர்கள், சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள், அஷ்டம சனி, கண்ட சனி, பாத சனி, இந்த மாதிரி சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சனி பாதிப்பு உடையவர்கள், சனி நீச்சம் பெற்றவர்கள், சனி பகை பெற்றவர்கள், இவங்க எல்லாருமே பரிகாரம் கண்டிப்பாக பண்ணணும். இது என்ன அப்படின்னு கேட்டோன்னே, இப்போ நம்ம 12 ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம். மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் நம்ம பலன்கள் சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 90லேருந்து 95% வரைக்கும் சாமி நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் அப்படியே இது நடக்கிறது, நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருடைய சுய ஜாதகப்படி மாறும் பலன்கள் மாறும். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த சனி பகவான் எங்கே இருக்காரோ அதை வைத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து, சுவாமி சனி பயிற்சி இதோடைய பலன்கள் மற்ற விஷயங்கள் வேறு எதுவும் நீங்கள் கேட்கணும், உங்களோட சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கேட்டிங்கன்னா எங்களால் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல முடியும் சிறிய கட்டணத்தோடு. ஏன்னா ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதே போல் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது நம்ம 12 ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷப ராசி. கஷ்டத்தோட விளிம்புக்கே போயிட்டு வந்துட்டீங்க, மரணத்தின் விளிம்புக்கே கூட போயிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லலாம். கஷ்டத்தின் விளிம்பு, மரணத்தின் விளிம்பு கூட போயிட்டு வந்துட்டீங்க. தேவையில்லாத மானம், அவமானங்கள், கேட்கக்கூடாதவன்லாம் கேள்வி கேட்பான், பேசக்கூடாதவன்லாம் பேசுவான். அந்த அளவுக்கு இவன்லாம் நம்மளை பேசுகிறான் பாரு அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கும். அந்த அளவுக்கெல்லாம் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு யார்கிட்டாலேயோ பேச்சு வாங்கி இன்சொல் ஒன் சொல் சொல்கிற மாதிரி உயிர் மட்டும்தான் போகலை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாடுபட்டாச்சு. யார்? ரிஷபராசி. சரி, அந்த அளவுக்கு ரிஷபராசி ஸ்திர ராசியாக இருக்கக்கூடியவர்கள் அவ்வளோ பாடுபட்டும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொன்னால் தன் உழைப்பில் வாழ்வை உயர்த்தி கொள்வார். இப்போ இனிமேல் ஒரு பாடம் படிச்சிட்டாரு, ஒரு பாடம் படித்தாச்சு. ரிஷபராசி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பாடம் படித்தாச்சு. இது இப்படி தான் ஒரு பாடம் படித்தாச்சு. இனிமேல் உங்களோட உழைப்பை நம்பி உங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். பேச்சில் ஆவேசம், செயலில் மந்தம் உண்டு. சொந்த தொழில் வியாபாரம் உயர்வை தரக்கூடிய நேரமாக வந்தாச்சு. உத்தியோகம் தொடர்பாக வெளியூர் செல்லக்கூடிய பயணங்கள் உண்டு. பொறுப்பு இல்லாதவர்கள் கூட தற்போது பொறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. சிறந்த நிர்வாகி நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் இழந்த பொருள், இழந்த கடன் மீண்டும் பெறலாம். போன பணம் நமக்கு திரும்ப வரும். போன நல்ல விஷயங்கள், நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரக்கூடிய இதெல்லாம் யோகங்கள்லாம் நமக்கு வரும். அதே போல் பார்த்திங்கன்னா தவறான வழிகள் பணத்தில் செலவு செய்யக்கூடாது. இது ஒரு தவறான வழி அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த வழியில் போய் பணத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடாது. கரெக்டான வழியில் பண்ணினீங்கன்னு சொன்னால் சரியான சூழ்நிலையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். சில கணவன்மார்கள் பொறுப்பு இல்லாமல் இருப்பது வீண் சண்டைக்கு வர வழிவகுக்கும். பொறுப்பு இல்லாமல் கணவன்மார்கள் பொறுப்பு இல்லாமல் குடிச்சுண்டு சுத்திண்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வீண் வம்புகளும் சண்டைகளும் விவாகரத்துகளும் அதிகமாக வரும். ஸோ கவனமாக இருங்க. ஸோ யோசித்து செய்யுங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையா? எது நமக்கு தேவையோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது குடும்பத்தை உணர்ந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும். நண்பர்கள், புதிய நண்பர்களை அடைய முயற்சி செய்ய வேண்டும். நல்ல நண்பர்கள் ஒருத்தர் இருந்தால் கூட நமக்கு காலத்துக்கும் பேர் சொல்கிற மாதிரி ஒரு நண்பன் இருந்தால் கூட நமக்கு எல்லா கஷ்டத்திலையும் துணை நிற்கிற மாதிரி ஒரு நண்பன் நமக்கு இருக்கணும். 100 பேர் இருக்கிறதுல புண்ணியம் கிடையாது. அதே போல் நிர்ணயிக்கப்பட்ட விதி, அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா
பணம் சொத்து சில விஷயங்கள்லாம் நிர்ணயிக்கப்பட்ட விதிப்புறம் நமக்கு எப்படி வரணுமோ சில விஷயங்கள் வரும். அதே போல் எதையும் புரிந்து கொண்டு வாழுங்கள். கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒற்றுமை உண்டு, கோர்ட்டு கேஸ் விரைந்து முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் படிப்பில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப கவனத்தோடு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வேணும். குடும்ப பெண்கள் தெரியாத நபர்களை குடும்பத்தில் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு ஒருத்தனை தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த நபரை வீட்டில் சேர்த்து நீங்கள் தேவையில்லாமல் மனசங்கடப்படாதீங்க. தேவையில்லாத நபர்கள் வீட்டிற்கு வர வேண்டாம். அவங்களுடைய தலையீடும் வீட்டில் இருக்கக்கூடாது, அந்த பிரச்சனையும் வீட்டில் இருக்கக்கூடாது. பூர்வீக சொத்து கவனம் தேவை. விவாகரத்து தடைப்படும். இப்போ விவாகரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் தடைப்படக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த வர்த்தகம், தொழில் வர்த்தகம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அதே போல் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேடி வரும். அரசாங்க உத்தியோகம் கூடி வரும். அதே போல் சொந்த தொழில் நன்கு விருத்திக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். தங்கம் வெள்ளி வியாபாரம் சிறப்பாக தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் இஷ்டம் போல் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகள் என பொறுப்போடு வர வேண்டும். இந்த லாபஸ்தான சனி பகவான் அதே போல் பார்த்தீங்கன்னா லாபஸ்தான சனியாக இருப்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் கை கொடுக்கும். இனிமேல் நீங்கள் கரெக்டாக கொண்டு வரணும். அதே போல் தந்தை நோய் சுகவீனம் உண்டு. தந்தைக்கு உடல்நிலை பாதிக்கும், அவருக்கு சுகவீனமாக இருக்கும், கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். அதே போல் மனைவி மாமியார் சண்டை அதிகமாக உண்டு. அதே போல் இளைய மகன் இளைய சகோதரன் பிரச்சனைகள் அதிகமாக வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். சொல்கிறது வாக்கு கொடுக்கறது எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். அரசியலில் வீண் பேச்சு குறைத்து செயலில் காண்பிக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா உழைப்பை நம்பி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. காவல்துறை உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா லாபச்சனியாக வருகிறது. 11 வாரம் எள்ளு தீபம் போடுங்க, அன்னதானம் கொடுங்க, புண்ணிய ஸ்தலம் போயிட்டு வாங்க. 90% வரைக்கும் நன்னா இருக்குது. இருந்தாலுமே மதுரை சோழவந்தானில் இருக்கக்கூடிய சுயம்பு சனி பகவான் என்று ஒரு ஆலயம் இருக்குது. அங்கே சென்று வர பல திருப்பங்கள் உண்டு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வாங்க. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்க. அதே போல் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்குது. இவ்வளவு வருஷம் இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமேலாவது புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொண்டு குடும்பத்தை பார்த்து வேலைகளை கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய நல்லது பண்ணிங்கன்னா சனி பகவானுடைய முழுமையான அருள் உங்களுக்கு இருக்கும். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.